நல்லா கெட்டியாக இருந்தால் தான் அந்த மேரினேஷனுக்கு நல்லாயிருக்கும். அதனால் கொஞ்சம் கெட்டியாக நல்லா வச்சுருக்கோம். இதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி வாஷ் பண்ணி வச்சுருக்க இந்த சிக்கன் இதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் பாருங்கள். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஜஸ்ட் லைட்டாக ஒரு சின்ன ஸ்பூன் அளவுக்கு போட்டால் போதும். உப்பு ஃபஸ்ட்டு மேரினேஷன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு உப்பு தான் போடணும். ஃபஸ்ட்டு இந்த இஞ்சி பூண்டும் இந்த உப்பும் போட்டு நல்லா ஸ்க்ரப் பண்ணுறேங்க. ஸ்க்ரப்னா நல்லா மிக்ஸ் பண்ணின்னு சொல்கிறேன். நல்லா இந்த அளவுக்கு நல்லா ஜாரில் போட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு 2 செகண்ட் விடுங்க. இதுக்கப்புறம் கொஞ்சம் ஜஸ்ட் லைட்டாக ஒரு பிஞ்ச் மஞ்சத்தூள். சிக்கன் 65 வந்து மஞ்சத்தூள் போட மாட்டீங்க, ஆனால் சில்லி பவுடர்லாம் போடுவீங்க. ஆனால் இந்த ப்ரிப்பரேஷனுக்கு தனியா அதிகமாக, அதாவது ஒரு பெரிய ஸ்பூன் அளவுக்கு தனியா, அதில் பாதி ஸ்பூன் வந்து சில்லி போடு, மஞ்சத்தூள் ஜஸ்ட் ஒரு லைட்டாக ஒரு பிஞ்ச் போட்டால் போதும். இதுக்கப்புறம் நம்மக்கிட்ட இருக்க இந்த எலுமிச்சப்பழம் சாறு, இந்த எலுமிச்சப்பழம் சாறு இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுறேன். இது செகண்ட் மேரினேஷன். அப்புறம் இந்த ஸ்டெப்பாக இந்த ப்ரிப்பரேஷனுக்கு எப்படி மேரினேஷன் பண்ணி சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு இஞ்சி பூண்டும் சால்ட்டும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். அதுக்கப்புறம் காரத்துக்கு வந்து நம்மக்கிட்ட இருக்க இந்த சில்லி பவுடர், தனியா தூள் எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணியிருக்கோம். இந்த ஃப்ளேவருக்கு இந்த புதினா, தனியா, கருவேப்பிலை எல்லாத்தையும் ஒன்றா போட்டு ஜஸ்ட் லைட்டாக மிக்ஸ் பண்ணுறேன். இது வந்து தேர்ட் மேரினேஷன், அதாவது 3வது மேரினேஷன். இது இப்போ இது 3வது மேரினேஷன் போட்டிருக்கோம். இன்னும் கொஞ்சம் லைட்டாக ஓகே. இப்போ ஃப்ளேவருக்கு இந்த புதினா கொத்தமல்லி போட்டிருக்கேன். இதுக்கப்புறம் கடலை மாவு ஜஸ்ட் லைட்டாக ஒட்டுறதுக்காக தான் இந்த கடலை மாவை நான் ஆட் பண்ணுறேன். அப்புறம் அரிசி மாவு. இந்த அரிசி மாவு இந்த சிக்கன் ஃப்ரை பண்ணும்போது கொஞ்சம் முறுமுறுன்னு வரணும்ல, அதனால இந்த அரிசி மாவு இதில் ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ எண்ணெய் நல்லா சூடாக இருக்குது. இந்த டைமில் நான் ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த மேரினேஷன் வந்து ஃபஸ்ட்டு ஒரு பீஸ் போட்டு எண்ணெய் சூடாக இருக்கா செக் பண்ணலாம். வாவ், கரெக்டான டெம்பரேச்சர் இருக்குது. இப்போது இந்த சிக்கன் எல்லாத்தையும் வந்து நான் இதில் ப்ளேஸ் பண்ண போகிறேன். இப்போது நம்ம இந்த சிக்கன் வந்து ஆயிலில் போட்டுருக்கோம் பார்த்தீங்களா. இந்த சிக்கன் வந்து ஜஸ்ட் லைட்டாக அப்படி உடனே எடுத்து டர்ன் பண்ணக்கூடாது. இப்படி எடுத்து ஜஸ்ட் லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்து சர்வ் பண்ண வேண்டியது தான். நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா கலர் வந்து டார்க் கலர் வரும். உங்களுக்கு எப்போவுமே அந்த சிக்கன் 65 பண்ணுற மாதிரி அந்த ரெட் கலரு கொஞ்சம் நல்லா பார்வைக்கு நல்லா இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் அது ஆக்சுவலாக இந்த ப்ரிப்பரேஷன் வராது. அந்த க்ரீன் கலர் பேஸ்ட்லாம் போட்டதுனால ஃப்ரை பண்ணும்போது என்னன்னா அது ப்ரௌனாக கன்வெர்ட் ஆகும். ஓகே, இப்போ நம்மளோட இந்த சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. இப்போ என்ன பண்ண போகிறேன்னா கொஞ்சம் லைட்டாக இந்த கருவேப்பிலை இந்த ஆயிலையே போட்டுடலாம். இப்போ இந்த சிக்கன் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சிருக்கோம். பாருங்க, பார்க்கறதுக்கு அந்த நல்லா கலர்ஃபுல்லாக நல்லா சூப்பராக இருக்குது. அதாவது எப்போ க்ரீன் கலர் இல்லாமல் அந்த லைட்டாக அந்த ப்ரௌன் கலர் நல்லா வந்திருக்கு, சூப்பராக வந்திருக்கும். அந்த ஃப்ளேவர் நல்லா. அவன் அழகாக தப்பிச்சு வருவான். உன் வேலை என்னவோ அதை மட்டும் பாரு. புதக்குழியா இருக்கிற பாதைக்கு போக வேண்டாம்னு சொல்றேன், நீங்க கேட்க மாட்டேங்கிறீங்களே. எல்லாத்துக்கும் கடைசியா ஒரே ஒரு வார்த்தை சொல்றேன் அத்தை. தெய்வம் கொடுக்கறத யாராலையும் தடுக்க முடியாது. தெய்வம் கொடுக்க மறுக்கிறத யாராலையும் கொடுக்கவும் முடியாது. தங்கதுரைக்கான தண்டனை ஆண்டவனோட கைவசம் தயாரா இருக்கு. முடிஞ்சா நீங்க காப்பாத்திக்கோங்க. பிரியாணி பாத்திரத்தில் நெய், கடலை எண்ணெய், பட்டை, மராட்டி மொட்டு, கல்பாசி, ஏலக்காய், பிரியாணி இலை, வெங்காயம், பூண்டு, முந்திரி, பிரியாணி மசாலா, தக்காளி, கல் உப்பு, மஞ்சள் தூள், கொத்தமல்லி, புதினா சேர்த்து நன்கு வதக்கவும். பின்னர் மட்டன், தயிர், சிறிது தண்ணீர் ஊற்றி கலந்து அதனுடன் சீரக சம்பா அரிசி சேர்த்து கொதித்த பின் பச்சை மிளகாய், புதினா சேர்த்து இறுதியாக தம் போட்டு இறக்கினால் சுவையான கொங்கு நாடு வெள்ளை மட்டன் பிரியாணி தயார். இப்போ உனக்கு கால் உடைஞ்சிருக்கும். தனோ, பார்த்து சூதானமா நடந்துக்கோ. இந்த வீடு பயங்கரமான காடு மாதிரி, யாரு அழிப்பாங்கன்னே தெரியாது. அக்கா, இப்ப நான் என்னக்கா பண்றது? யோசிக்கவே யோசிக்காத. உன் புருஷன் தலையில நறுக்குன்னு 4 கொட்டு கொட்டி சம்மதிக்க வச்சிரு, புரியுதா? சரிக்கா. முதல்ல அந்த வேலையை பாரு. போ போ.
செல்வி எங்க போயிருக்கான்னு சொல்லு. அதான் நீங்க சொன்னீங்களேம்மா அவங்க அம்மா அப்பா வீட்டுக்கு போயிருக்காங்க. கரெக்ட், அப்படிதான் சொல்லணும். சரி, சந்தோஷ்க்கு லெமன் டீ கொடுத்துட்டு உடனே வந்துடணும், புரிஞ்சுதா? சரிங்கம்மா. எப்படி? ஐயோ, உனக்கு கிரிமினல் மைண்ட் இல்லடி, நீயே கிரிமினல் தான் என் தங்கம். ஒரு நிமிஷம். இதோ வரேங்க. நல்ல லூசு குடும்பம்டாது, என்ன சொன்னாலும் நம்புதுங்க.